ஃபஸ்ட்டே சேர்த்தனா சரியாக அரைப்படாது. முதல்ல தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுருக்கோம். கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து மாவு நல்லா வெந்துடணும். இதுலேயே அவ்வளோதாங்க, நல்லா வந்து வெந்துருச்சு. தண்ணி தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கையில் ஒட்டாமல் இருக்குது. இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை எடுத்து வந்து ஆற வைக்கலாம். கடாயிலே வச்ச சூடு அப்படியே தான் இருக்கும். நம்ம வேறு ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லா ஆறிடும். மிதமான சூடு இருக்கும்போதே நம்ம உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி துணி போட்டு